ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம் ஏசாயா 34 அதிகாரம் 16 வசனம். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாணவனாகவே காணப்பட வேண்டும், கற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை உயரப்பெற்ற பொக்கிஷம். விலையுயர்ந்த முத்துக்களை தேடுவது போல நாம் தேடி வாசிக்க வேண்டும். செய்தித்தாள்களை வாசிப்பது போலல்ல, மற்ற புத்தகங்களை படிப்பது போலவும் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகளை பயபக்தியோடும் புதியல்களை தேடுவது போல தேடியும் நாம் வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் குறையாது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று சங்கீதம் 19:7 எழுதப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் ஒளிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் வானங்கள் நிறைந்திருக்கிறது, அதுவே நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கருத்தாய் வாசியுங்கள். வசனங்களை புதியர்களைப் போல தேடி வாசியுங்கள். ஜோடி வசனங்களை தேடி கண்டுபிடித்து அர்த்தங்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிறோம். நாம் ஆசீர்வதிப்புடைய ஜீவியம் செய்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாயும் கேட்கிறவர்களாயும் கை கொள்ளுகிறவர்களாயும் காணப்பட வேண்டும். உங்கள் வழிகள் வாய்க்க வேண்டுமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாமலும் இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாகவும் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருந்தால் போதும் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குவார், வியாதியிலிருந்து விடுதலையை தருகிறவர். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தருடைய வார்த்தையை நேசித்து வாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானத்தை கற்றுவிடுவார். ஆகையால் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு விரக்கம் கிருபை கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நான் இப்பொழுது உம்முடைய வார்த்தையை வாசிக்கும் போது பரிசுத்தாவியானவர் எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் வெளிச்சத்தையும் தர வேண்டும். என் இதயத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். வாசிக்கும் வசனங்கள் இதயத்தில் ஆழமாக பதியும். அது என் வாழ்க்கையை மாற்ற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.